ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய காப்பீட்டு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசினுடைய காப்பீட்டு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து தற்போது கொடுத்துருக்காங்க. ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 500 உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படுது. தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதத்திற்கு 60,000 ரூபா சம்பளம் வந்து வழங்குறாங்க. ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் என்பது ஒரு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம். மத்திய நிதி அமைச்சகத்தின் மேற்பார்வையில் செயல்படும் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமையகம் டெல்லியில் இருக்குது. நாடு முழுவதும் 29 பிராந்திய அலுவலகம் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இது வந்து இயங்கிட்டு வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு காப்பீட்டு நிறுவனமாக வந்து இருக்குது. நேபாளம், குவைத் உள்ளிட்ட நாடுகளிலும் இதற்கு வந்து கிளைகள் இருக்குது. ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள 500 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தற்போது வந்து அதற்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 34, ஆந்திராவில் 26, கேரளாவில் 37, கர்நாடகாவில் 47, மகாராஷ்டிராவில் 64, டெல்லியில் 66, குஜராத்தில் 28 என 28 மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய 500 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் உள்ளூர் மொழி வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது விண்ணப்பிப்பவர்கள் அந்தந்த மாநில மொழியை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இதற்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் டிகிரி முடித்தவங்க இந்த பணியிடத்திற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் வந்து ஆங்கிலத்தை வந்து ஒரு மொழியாக எடுத்து படித்திருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் மொழியை வந்து நன்கு பேச எழுத வந்து தெரிஞ்சிருக்கணும். இறுதிக்கட்ட தேர்வுக்கு முன்பாக உள்ளூர் மொழி திறன் தேர்வு வந்து நடைபெறும். உள்ளூர் மொழியில் புலமை இல்லாத தேர்வர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 21 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வுகளும் வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் 5 ஆண்டுகளுக்கும், ஓபிசி பிரிவினர் என்றால் 3 ஆண்டுகளுக்கும், பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் என்றால் 10 ஆண்டுகளுக்கும் வயது உச்ச வரம்பில் தளர்வு வந்து கொடுக்குறாங்க. தேர்வு முறையை பொறுத்தவரையில் டயர் 1, டயர் 2 என 2 கட்ட ஆன்லைன் தேர்வுகளுக்கு பிறகு தேர்வர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. விண்ணப்பிக்க வரும் 17/8/2025 வந்து கடைசி நாள். தேர்வு தேதி வந்து டயர் 1 7/9/2025, டயர் 2 வந்து 28/10/2025 தேர்வு நடக்கும். விண்ணப்பதாரர்கள் வந்து ஆன்லைன் வழியாக மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும். தேர்வு கட்டணமாக 850 ரூபா வந்து செலுத்தி தான் அப்ளை பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் தேர்வு கட்டணம் கிடையாது. சம்பளத்தை பொறுத்த அளவில் மாதத்திற்கு 22,400லேருந்து 62,265 ரூபா வரையும் சம்பளம் வந்து வழங்கப்படுது. வேலைக்கு வந்து அப்ளை பண்ணால் இந்த முகவரியில் நீங்கள் இந்த இணையதள முகவரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.